ஆனா கோவில்ல இருக்கோம், அரசியல் பேச விரும்பல. தப்பா நினைச்சுக்காதீங்க. மாநிலங்களவையில கமலஹாசனுடைய கண்டிப்பா கமலஹாசன் ஐயாவை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு நடிகர், எந்த மாற்று கருத்தும் இல்லை. கன்னி பேச்சு. ஆனா எங்க எல்லோருக்குமே வருத்தம் என்னன்னா, நம்முடைய நிதியமைச்சர் அம்மையார் அவர்கள் இன்னொருவர் பேசியதை குறிப்பிட்டு அவங்க இந்த மாதிரி பேசுறாங்க, அவங்க தமிழ் மொழிய நாகரிகமான மொழின்னு சொல்லல அப்படின்னு சொன்னதை திரு கமலஹாசன் அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு அதை பேசுறது எங்களுக்கு எல்லாருக்குமே வருத்தம் தான். இது பாராளுமன்றத்துல அண்ணன் கமலஹாசன் அவர்களுடைய பார்வைக்கு இது சென்ற பிறகு நிச்சயமாக ஒரு தன்னை திருத்தி தான் தவறான புரிதலோடு திரு நிதியமைச்சர் அவர்களை பற்றி பேசியிருக்கோம் அப்படின்னு கமலஹாசன் ஐயா சொல்லுவாங்கிற நம்பிக்கை இருக்கு. மற்றபடி தமிழ்நாட்டுக்கு உழைக்க வேண்டும் என்று விரும்புகின்றார். ராஜ்யசபா உறுப்பினராக இருக்கிறாங்க. அதனால நான் ரொம்ப அவர் மேல குற்றம் எதுவும் சுமத்த விரும்பல. அவருடைய ராஜ்யசபா பொறுப்பும் கூட நல்லா இருக்கட்டும். அதே நேரத்தில் தவறுதலாக நடந்திருப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். அது கமலஹாசன் அவர்களுடைய கவனத்திற்கு சென்றிருப்பதாக நாங்கள் அறிகின்றோம். அடுத்த முறை பேசுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த திருத்தத்தை அங்க பதிவு செய்வாங்க நாங்க நம்புறோம். தலைவர் விஜய வந்து ஆரம்பத்துல இருந்தே ஊக்கமும் ஆதரவும் கொடுத்து சமீப காலமா உங்க பேர்ல எப்பொழுது இல்லைங்க, எப்பொழுதுமே ஆக்கம் ஊக்கம் எப்பொழுதுமே புதிதாக வருபவர்களுக்கு எப்பவுமே இருக்கும். அரசியல் நாகரிகம் அப்படின்னு இருக்கு, லட்சுமண ரேகா இருக்கு, அது எல்லோரும் கடக்கக்கூடாது அப்படின்னு தான் சொன்னேன். மற்றபடி அவருடைய கட்சி அவருடைய கொள்கைங்கன்னா திரு விஜய் அவர்கள் மக்கள் முன்னாடி அதை வைக்கட்டும். நாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கொள்கையை வைக்கிறோம், மக்கள் முடிவு செய்வாங்க. யாரு தனித்தல விடலைங்க, நான் கொஞ்சம் பொறுமையா இருக்கேன். தேர்தலுக்கு இன்னும் நாள் இருக்கு, முழு பிப்ரவரி இருக்கு, முழு மார்ச் இருக்கு, ஏப்ரல் இருக்கு, எங்க எல்லாம் போயிருவாங்க, எல்லாம் இங்கதான் இருக்காங்க. ஓபிஎஸ் எல்லாம் எங்களோட தான் இருக்காங்க, எதுவும் கவலைப்படாது. கல்வியில் சிறந்த மாநிலம் தமிழ்நாடு, கவி சக்கரவர்த்தி பிறந்த மாநிலம் தமிழ்நாடு, ஆனா கஞ்சாலயந்த மாநிலமா போயிருக்கு. உண்மைதானே, நயனாரா சொன்னது உண்மைதானே. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் கூட கல்வி கூடங்கள்லயே கஞ்சா விற்கும் அளவுக்கு நிலைமை போயிருக்கும் பொழுது எப்படி கல்வியில் சிறந்த மாநிலம் நம்முடைய தமிழ் மாநிலம் எப்படி சொல்லாங்கன்னா, புள்ளி விவரத்தை பாருங்க, தென்னிந்தியாவில் கடைசியில் இருக்கும். லேர்னிங் இண்டிகேட்டர்ஸை பாருங்க, ஸ்டேட்டஸ் ஆஃப் லேர்னிங் அவுட்கம் சிபிஎஸ்இ பப்ளிஷ் பண்றாங்க ஒரு ஆண்டும் கூட. அதல பாதாளத்துல தமிழ்நாடு இருக்கு. கல்வி கூடங்கள்லயே கஞ்சாவை விற்கும் அளவுக்கு தமிழகத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை கொண்டு வந்து நிறுத்தி. என்னை பார்த்தா அப்படியாக தெரியுது. மாவட்ட தலைவர் இங்க இருக்கிறாரு, மூத்த தலைவர்கள் இங்க இருக்கிறாங்க, எல்லாத்தோட நின்று கொண்டிருக்கின்றோம். எல்லாம் அன்போடு எங்களை இங்க வர வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அன்பு கட்டுப்பட்டு தெற்கோஷ்டியூர்ல இருக்கிறோம். பார்த்தா அப்படியாக தெரியுது. மாநில தலைவரா பொறுப்பு வைத்த நீங்க வந்து 6 தொகுதி பொறுப்பாளரா எப்படி பணி செய்வீங்க? அதிர்ச்சியில்தான் நீங்க வெளியில போனதா? இல்ல, வேற எல்லா வேலையும் நம்ம செய்யறோம். இது அரசியல் அதிகமா பேச வேண்டாங்கன்னா கோவில் இருக்கும் இருந்து நீங்க காலையில இருந்து இருக்கிறனால நம்ம பதில் சொல்லிட்டு இருக்கோம். இன்னொரு சந்தர்ப்பம் இருக்கும்போது நம்ம பேச வேண்டாம். கனிமொழி அக்கா ஒரு பதில் சொன்ன பாத்தீங்களா, நல்ல ஒரு மன நோய் மருத்துவரை பார்க்கணும். ஏன்னா அக்கா மாத்தி மாத்தி பேசுறாங்க, காலையில் ஒண்ணு பேசுறாங்க, மத்தியானம் ஒண்ணு பேசுறாங்க, டாஸ்மார்க் மூடு வாங்குறாங்க, ஆட்சிக்கு வந்த பிறகு திறந்து வச்சிருக்காங்க. அதனால கனிமொழி அக்கா வந்து இன்னைக்கு ரொம்ப வேலை அதிகப்போல அதிகமாயிருச்சு. அக்காக்கு நிறைய ஊரா போய் திமுகவுடைய தேர்தல் பணிக்குழு வேலை செய்யறாங்க, அக்காக்கு வேலை போல அதிகமாயிருச்சு. அதனாலதான் அக்கா அப்படி பேசுறாங்க. நல்ல மருத்துவர் அக்கா பார்த்தாங்கன்னா அக்கா சரியாயிருக்கும். ஆனா இல்ல, எல்லாம் ஒரே நாள்ல நடக்காதுங்கன்னா 2014 சில வாக்குறுதிகள் கொடுத்தோம், நிறைவேற்றிட்டோம். 19 கொடுத்தோம், நிறைவேற்றிட்டோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை 24 கொடுத்திருக்கோம், அது நிறைவேற்றிடுவோம். நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம், நம்முடைய நாட்டுல நதிகள் எல்லாத்தையும் இணைக்கணும். தமிழகத்திற்கு அது பெரும் பெருமையாக இருக்கும். காரணம், நாம் நதிநீர் பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். நிச்சயமாக அது நடக்கும். அதற்கும் ஒரு காலம் வரணும். பட்ஜெட் உங்களுக்கு தெரியும், எவ்வளவு லட்சம் கோடின்னு உங்களுக்கு தெரியுங்கன்னா பொறுமையாக இருப்போம். படிப்படியாக ஒரு வேலையா செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. இன்னைக்கு தான் இன்லேண்ட் வாட்டர் வேஸ்ட்டை விஸ்தாரப்படுத்துறாங்க, நதிகளை சீரமைக்கிறாங்க. அடுத்து இணைக்கிறது தான் பொறுமையா இருக்கும். இந்த நாளுக்கு ஒரு பெருமை உண்டு. அப்படி உள்ள